தமிழ் மக்களே வணக்கம். கோமெனியின் தேசிய புரட்சிகர ஆர்மி இப்போது ஈரானியர்களை அரெஸ்ட் பண்ணும் படலத்தை துவங்கியுள்ளது. அவர்கள் அரெஸ்ட் பண்ணுவது எல்லாம் இந்த போராட்டம் நடத்தும் பொதுமக்களை அல்ல. ஒரு காலத்தில் அரசாங்கம் நடப்பதற்கு அரசாங்கத்துக்கு ஆலோசனைகளை கூறிக்கொண்டிருந்த ஹை பவர் அட்வைசரி கமிட்டியில் இருந்தவர்களைத்தான் அவர்கள் இப்போது அரெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பொருளாதார ரீதியாகவும் விஞ்ஞான பூர்வமான ஆலோசனைகளை கூறிக்கொண்டிருந்த படித்த அறிவாளிகள் தான் அவர்கள் இப்போது அரெஸ்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை. அதில் முக்கியமானவர்கள் இப்ராஹிம் அஸ்கார் சாதா, மோஷன் அமீன் சாதத், ஆசாத் மன்சூரி போன்ற அறிஞர் பெருமக்களை கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன், என்னவாம், என்னாச்சு கோமனிக்கு? இவர்கள்தான் ஈரானிய மக்களுக்கு கோமெனி அரசாங்கத்தின் உண்மை நிலவரங்களை எடுத்து சொல்லி 47 வருஷமா நடக்கும் திராவிட ஈரானிய அவலங்களை செதறு தேங்காய் போல உடைத்து விளக்கி சொன்னார்களாம். முன்பு தமிழ்நாடு பொருளாதார ஆலோசனை குழு என்று ஒன்றை நியமித்தது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கலாம். அதில் நோபல் பரிசு பெற்ற ப்ரொஃபசர் எஸ்தர் டுஃபாலோ, ப்ரொஃபசர் ரகுராம் ராஜன், பழைய ஆர்பிஐ கவர்னர் டாக்டர் அரவிந்த் சுப்பிரமணியம், முன்பு மத்திய அரசின் ஆலோசனை குழுவில் இருந்தவர் இவர், பொருளாதார நிபுணர் ஜீன் டெரஸ், பழைய பைனான்சியல் செக்ரட்டரி டாக்டர் எஸ் நாராயணன் போன்ற அறிஞர் அண்ணாக்களை நியமித்து இருந்தார்கள். அவர்கள் அண்ணா துறைகளாக இருந்தாலும் அவர்கள் ஒரு ஆணியும் புடுங்காமல் மற்ற திமுகவினர் பார்த்து கொண்டார்கள். தமிழகத்தின் பொருளாதாரத்தை உயர்த்தவா அவர்கள் அத்தனை பொய்களை சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள்? தமிழகத்தின் பொருளாதாரத்தை தூக்கி பிடிக்கவா இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள்? பொய் மட்டுமே சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள். கிடைச்ச வரைக்கும் சுருட்டு, கம்பியை நீட்டு என்ற அறிஞர் அண்ணாவின் தத்துவத்தை கடைபிடித்து ஏழையின் போதை சிரிப்பில் இறைவனை கண்டார்கள். அதே மாதிரி அரசாங்கம் நடத்துவதற்கு ஒரு ஆலோசனை சொல்லுடான்னு ஒரு கமிட்டியை போட்டா ஈரான் அரசாங்கத்தில் நடக்கும் வண்டவாளங்களை தண்டவாளத்தில் ஏத்துனா அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்போமா? அதான் ரயில்வே கேட்டை இழுத்து மூடிட்டோம். ரயில்வே கேட்டை போட்டு இழுத்து மூடிட்டோம். எங்கள் கொள்ளை ரயில் ஓடணுமே, அதுக்கு வழி பண்ணணுமே. ஈரானிய மக்களுக்கு கோமெனியின் சூழ்ச்சி செய்திகளை விளக்கி பாடம் நடத்தினா அந்த ஆசிரியர்களை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? வாத்தியாமார்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டோம். இது எப்படி இருக்கு? கெட்ட விஷயங்களை போய் மக்கள் கிட்ட எடுத்து சொல்லலாமா? அதை பார்த்துக்கிட்டு எங்களால் பல்ல குத்திக்கிட்டு இருக்க முடியல. அடிமை போலீஸ் அதான் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. ஒரு வாத்தியானா இருந்து பாலியல் சீண்டல் பண்ணுனா கூட மன்னிச்சு நாம கண்டுக்காம இருந்துக்கிடலாம். அரசாங்கத்தில் நடக்கும் வண்டவாளங்களெல்லாம் எடுத்து விளக்கி சொன்னா கண்டுக்காம இருக்க முடியுமா? அது என்ன கஞ்சா கடத்தல், மெத்தாம்பெட்டமின் விற்பனை மாதிரி கண்டுக்காம இருப்பதற்குரிய விஷயமா? $1க்கு 2,45,000 ஈரானிய ரியால்கள் என்று பண மதிப்பை கொண்டு போனதுக்கு காரணம் யாரு என்று விலாவாரிய விளக்கி மக்கள் கிட்ட போய் சொல்லலாமா? அதுவும் மேடை போட்டு பாடம் எடுத்தா நாங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா விட்டுருவோமா? ரகுராம் ராஜன் மாதிரி வாயை மூடிக்கிட்டு இருக்க வேணாம். ரொம்ப அதிக பிரசங்கியா எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்னு குதிச்சா மக்கள் கிட்ட போய் பாடம் நடத்தினா நாங்களும் பாடம் நடத்தி எல்கேஜி பாடம் நடத்தி அவனுக்கு 1 2 3 கம்பி எண்ணது எப்படின்னு சொல்லி கொடுக்கிறது எங்களுடைய வழக்கம். அது எங்களுடைய கடமை இல்லையா? கடமை கண்ணியம் கட்டுப்பாடோட வளர்ந்த ஜென்மம் என்று பெயர் எடுத்து விட்டோம். அந்த பேரையாவது காப்பாற்ற வேண்டாமா? தமிழக பொருளாதாரத்தை கண்டுக்காம தமிழக பொருளாதார ஆலோசனை குழு மாதிரி செயல்பட்டு இருக்கிற இடமே தெரியாம இருந்துட்டு போக வேண்டியதானே? அப்படி இருந்திருந்தா நாங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருப்போமா? அவ்வளவு கொடூர புத்தி உடைய ரப்பிஸ்ட் அல்ல நாங்கள் என்பது மக்களுக்கும் தெரியும். ஏன்னா அவங்களுக்கு தான் மாதம் 1000 ரூபா கூலி வாங்கிக்கிட்டு அதை டாஸ்மார்க் கவுண்டரில் அவங்க கெட்டிக்கிட்டு இருக்காங்களே. ஆட்சியாளரை இழிச்சவாயனா நினைக்கக்கூடாது. வாக்காளம்தான் இழிச்சவாயன். அரசாங்கம் இழிச்சவாயனா நிச்சயம் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. இந்த திராவிட அடிப்படை உண்மை கூட தெரியாத இந்த நிபுணர் குழு இப்படி செயல்பட்டு கொண்டு இருந்திருக்கான். அவனை சும்மா விடலாமோ? அதனால தான் தீர்த்து கட்ட அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டோம். தமிழக செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி கஷ்டப்பட்டு கட்டமைத்த ஒரு மக்கள் கூட்டத்திடம் உண்மையை உளறி அதை கலைச்சு விட்டானே இந்த படுவாவி. அவர்களை சும்மா விடலாமா? அண்ணா எங்களை அப்படி வளர்க்கவில்லை. சரியத்து சட்டப்படி அவர்களை காயடிக்க வேண்டாமா? இல்லைன்னா அல்லாஹ் எங்களை எல்லாம் மன்னிக்க மாட்டாரு, அவர் எங்களுக்கு காயடிச்சிருவாரு. ஒரு நாடுன்னு இருந்தா அங்க ஊழல் நடக்காம இருக்குமா?
மக்களிடம் பொய் சொல்லாமல் ஒரு அரசாங்கத்தை நடத்த முடியும்? எல்லா உண்மைகளையும் மக்கள்கிட்ட போய் உளறி கொட்டுனா எங்களுடைய நெஞ்சம் பதைக்காதா, வாயில நுர தள்ளாதா? நாங்க என்ன ஹரிச்சந்திரனுக்கு பிறந்த வாரிசுகளா? திருவாரூர் வம்சாவளிக்கு பிறந்த வாரிசுகள் தானே. அதை கொட்டடித்து நாயனம் ஊதி ஊருக்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இப்போ என்ன வந்தது? அதை பெர்ஃபெக்டா வைகோவே பல இடங்களில் பல மேடைகளில் பறைசாற்றி விட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி நடைப்பயணம் எல்லாம் போயிட்டு இப்போ நடப்போனமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இது கூட தெரியாதா உங்களுக்கு? வெக்கம் மானம் சூடு சொரணை உள்ளவன் மக்களோட போய் கூட்டணி போடுவானா? அதான் நாங்க நல்லா வச்சு கதற நசுக்கிட்டோம். கம்பிகளுக்கு அப்பால் இருந்து கத்துனா கேட்கவா போகுது? அடி விழும்போது அழுகுரலும் கேட்காது என்பது எங்களுக்கு தெரியாதா? நாங்க எத்தனை ஜெயில பார்த்திருக்கோம். ஈரானிய தேங்காமண்டையனுக்கு தேச துரோகத்துக்கு என்ன தண்டனை என்று கூட தெரியாது. தற்கூரியா இருந்ததால அதெல்லாம் தெரியாது. இதுக்கு தான் படிங்கடான்னு சொல்றது. சொன்னா இந்தி மாதிரியே எதையும் படிக்க மாட்டேங்கிறான். இப்ப IRGCல உள்ள ஒவ்வொரு சிப்பாயும் பக்கத்துல நிக்கிறவன பக்கத்துல இருக்கிறவன சந்தேக கண் கொண்டு பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். இவன் கோமனியோட ஆளா, பெகலாவி ஆளா, இல்ல மொசாத்து ஆளா, இல்ல CIA கைக்கூலியா என்று ஒருத்தன் எப்போதுமே சந்தேக கண் கொண்டுதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்கறான். இப்போ பங்க அதிகாரமா வேற கேட்கறான். பயம் ஆட்டோமேட்டிக்காகவோ டாக்ஸிமேட்டிக்காகவோ நமக்கு வரத்தானே செய்யும். ஈரானிய ஆர்மியில இந்த செயின் ஆஃப் கமாண்ட்ஸ் அந்து போய் கிடக்குது. எவன் அதிகாரமா சொன்னாலும் கேட்கறதே கிடையாது. செம்மறியாடு போல தலையை ஆட்டிக்கிட்டு போறானே தவிர சொல்றது எதையும் செய்யறது கிடையாது. அப்புறம் அதிகாரிகளுக்கு கிளி வரத்தானே செய்யும், சந்தேக புலி பரண்டத்தானே செய்யும். மக்கள் எதையும் பொருட்படுத்தாமல் கார்த்திகை தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் ஈரானில். அங்கே சர்வேக்கல் தடுக்கி யாரும் கீழே விழவில்லை இதுவரை. அங்குள்ள மசூதிகளுக்கும் தீ பரவட்டும் என்ற தீ பரவும் போராட்டம் பரவுகிறது. பயந்து போய் அல்லாஹ் கூட மசூதியை விட்டு வெளியே வருவதே இல்லை. 4-5 பேரு கருப்பு முக்காடு போட்டுக்கிட்டு மசூதிக்குள்ள இருந்து தப்பி ஓடுவதை பார்த்தார்களாம். பார்த்தவர்கள் அதை உறுதிப்படுத்தினார்கள். அதுல ஒருத்தன் அல்லாவா கூட இருக்கலாம் என்று அறிந்தவர்கள் சொல்லுகிறார்கள். நமக்கு என்ன தெரியும்? அல்லாவுக்கே பாதுகாப்பு அங்கு இல்லாத காரணத்தால் பொதுமக்களுக்கு எங்கே இருக்க போகிறது? இப்படி ஒரு அவல நிலை ஈரானில் நிலவுகிறது. அதை நினைத்தால் துக்கம் தொண்டை வந்து அடைக்குதியா? தொண்டையில கிச்சு பண்ணுது. விக்ஸு முட்டாய் கேட்குது. ஜாவத் சதேகி என்ற ஈரானின் ஏகான்-இ-விஷாக் என்ற ஸ்பெஷல் ஃபோர்ஸ் கமாண்டர் தற்போது அவரே வாட்ஸ்அப்ல வந்து ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார். அது ஈரான் எங்கும் வைரலாக இப்போ பரவிக்கிட்டு இருக்கு அந்த வீடியோ. அதனால் கார்த்திகை தீபம் திருவிழாவும் அங்கு தீவிரமாக பல இடங்களில் அது பரவிக்கொண்டு இருக்கிறது. அவர் அந்த வீடியோவில் அப்படி என்னத்தான் ஐயா பேசினாரு? அவர் அந்த வீடியோல சொல்லியிருக்காரு, இந்த மிலிட்டரி யூனிஃபார்மை நான் போடுவதற்கு அவமானப்படுகிறேன். இந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நான் என் சொந்த நாட்டு மக்களையே பாதுகாக்க முடியாமல் மனசாட்சியே இல்லாமல் நான் அவர்களை கொல்ல வேண்டியது இருக்கிறது. அது எனக்கு பிடிக்கவில்லை. என்னை என் நாட்டு மக்களை கொல்ல சொல்லுகிறார்கள். அதை செய்ய சொல்லி இந்த அரசாங்கமும் கோமெனியும் எங்களுக்கு உத்தரவிடுகிறார்கள். எனவே இந்த இராணுவத்தில் இருந்து நான் விலகுகிறேன் என்று பேசி முடித்துவிட்டு மைக்கை ஆஃப் பண்ணிக்கிட்டு அவர் பாட்டுக்கு யூனிஃபார்மை கழட்டிட்டு போயிட்டார். என்ன மாப்பிள்ள, கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம பப்ளிக்கா இப்படி பேசிவிட்ட? உனக்கு கோமெனியை பத்தி பயம் ஒன்றும் இல்லையாடா என்று அவருடைய மச்சான்மார்கள் ரொம்ப கவலைப்படுறாங்க. இதை கேள்விப்பட்டு கோமெனிக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்து விட்டது. பிடியுங்கள் அந்த தேச துரோகியை, அந்த கோமண துரோகியை, முடிச்சவிக்கி, கச்சை கலத்தியை என்று தூய தமிழில் பாடி திட்டி அவரை ஓட விட்டு அண்டியில் குறிபார்த்து சுடுங்கடா என்று உத்தரவிட்டு விட்டார் கோமெனி. போலீசும் நாங்கள் அவரை தேடிக்கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு காலத்தை கடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இதே மாதிரி ஆடியோ மெசேஜை பல அதிகாரிகளும் முகத்தை காட்டாமல் வெறும் வாய்ஸ் மெசேஜாக போட்டு வைரலாக அங்கு பரப்பி கொண்டு இருக்கிறார்கள். ரஷ்யா ஈரானை பாதுகாக்க வர முடியாது என்று சொல்லிவிட்டது. சீனாவும் அமெரிக்காவில் நடக்கவிருக்கும் வர்த்தகத்தை நினைவில் கொண்டு வியாபாரத்தை நினைத்து கொண்டு அதை இழக்க அவர்கள் தயாரில்லை. அதனால் நோ என்று சொல்லிவிட்டது. அரபு நாடுகளும் ஈரானை மறுமணம் செய்ய விருப்பமில்லை என்று சொல்லிவிட்டது. இந்த விதவையை யாராவது காப்பாத்துங்கப்பா, இல்லைனா தமிழ்நாட்டுக்குத்தான் போய் பிழைக்க வேண்டியது வரும் என்று கூறுகிறார்கள். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகமே, இந்த விதவைக்கும் ஒரு குரல் கொடு. ஏதாவது ஒரு வாழா வெட்டி பெண்ணாவது குரல் கொடுக்க முன் வருவாள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அப்படி குரல் கொடுத்து காப்பாற்ற மாட்டார்களா? நீங்கள் என்னை காப்பாற்ற வருவீர்களா, செய்வீர்களா என்ற குரல் தான் கேட்கிறது. நல்லா ஓ நல்லா செஞ்சு தரோமே, வா தமிழகம் தலை குனியாது, வா நீ முதல்ல
என்று அவர்கள் கூறிவிட்டார்கள். நான் மறுபடியும் வந்து மீதியை சொல்கிறேன். ஜெய் ஹிந்த். Subscribe Naradar Narayanan channel for more Gaza updates.